சங்கீதம் 70 அதுடைய 1வது வசனம் வாசிக்கலாமா? தேவனே, ஆமென். 6வது வசனம், நானும் 5வது வசனம், நானும் சிறுமையும் ஆமென். என்னது? கர்த்தாவே தாமதியாதையும் காலம் தாழ்த்தாதையும். ஆர்சி பைபிளில் எப்படி இருக்குது? கர்த்தாவே தாமதியாதையும், ப்ளீஸ் டு நாட் டிலே. என்ன சொல்றாரு ஆண்டவரே? டிலே பண்ணாதீங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமுமே டிலேயாக தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதானே? அவன் பிறந்த நாள் இருந்தும் அவனை அக்செப்ட் பண்ண ஜனங்களை அக்செப்ட் பண்ணவே டிலே. அவன் வாழ்க்கையில எல்லாமே டிலேயாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. இங்க வந்திருக்கிற யாராவது, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை தாமதமா என்னை ஆசீர்வதிக்காதீங்கன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். அவர் காலம் தாமதம் பண்றவர் அல்ல. சொல்லுங்க, அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, காலம் தாமதமா போயிட்டே இருக்குது, எனக்கு நான் வாழ்க்கையில எனக்கு அதினதி நாட்கள்ல அதினதி நேரத்துல நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நடக்க மாட்டேங்குது. ஆமென். எப்பவோ நடந்திருக்க வேண்டியது, ஆனா நான் இப்படி இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். ஆமென். எனக்கு சின்ன வயதிலிருந்தே எல்லாமே தாமதமாக தான் நடந்துட்டு இருக்குது. யார் யார் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அவங்க கூட தேவன் இருக்கிறார். ஆமென். அவர் காலம் தாழ்த்துக்கிறவர் அல்ல, தாமதிக்கிறவர் அல்ல. ஆமென். சங்கீதம் நீங்க பாருங்க 130ல, சங்கீதம் 130க்கு வாங்க. அங்க சில வசனங்கள் இருக்கு பாருங்க. தாவீது 130 5:6 அதுல எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா கூட கர்த்தருக்கு தான் காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆமென். எப்போது என் வாழ்க்கையில விடியல் காலம் வரும், எப்போது நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எப்போது என் வாழ்க்கையில நான் நினைத்த ஆசீர்வாதங்கள் உயரங்கள் வரும். ஆமென். எப்போ எனக்குள்ள ஆசீர்வாதங்கள் வரும், எப்போ எனக்குள்ள விடுதலை வரும், எப்போ என் குடும்பத்துக்கு விடுதலை வரும், எப்போ எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஜாமக்காரன் அண்ணா வாட்ச்மேன் நைட் டியூட்டியில் இருக்கிறவங்க எப்போ காலையில ஆகும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என் ஆத்துமா உங்களுக்காக காத்திருக்குது ஆண்டவரே. ஆமே. அழகா ஒரு பாடல் இருக்குது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்கா இங்குதையா உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும். கர்த்தருடைய உதவிக்கு அப்படி அநேக பேர் காத்திருக்கிறது உண்டு. பிள்ளை செல்வங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவங்க அநேக பேர். நல்ல ஆரோக்கியக்காக காத்திருக்கிறது அநேக பேர். பாஸ்டர் போன வாரத்தில் சொன்ன மாதிரி அதிக ஜபங்கள் ஜப ஆலயத்திலேயோ வீட்லேயோ நடக்கிறது இல்லையா. அதிக ஜபங்கள் ஏற இருக்கிற இடம் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து அநேக பேர் தங்களுடைய ஜபத்தை ஏறிட்டே இருப்பாங்க. ஆமாம். நல்ல ஒரு 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 பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் வேணால் காத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவங்க கேட்குறதுக்கு மனசு படப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? காத்திருப்பு, அநேக வருஷமாய் காத்திருப்பு. சொல்லுங்க, என் காத்திருப்பு வீணாய் போகிறதே கிடையாது. ஆமென். நான் காத்திருக்க காத்திருக்க நான் பலனடைவேன். ஆமென்.
என் காத்திருப்பின் நாட்கள் என் ஆசீர்வாதத்துக்கு என்னை தகுதியா என்னை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைச்ச உடனே நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா அதை கையாளுவ பக்குவம் நமக்கு இருக்காதுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். ஏன் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடனே நடக்காது. அதே நேரத்துல தான் என் தேவன் செய்கிறவர். ஆமென், சொல்லுங்க. நான் நினைச்ச உடனே எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னா எனக்கு அதோடைய கையாளுற பக்குவம் எனக்கு இல்லை. ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாள் என்னை பக்குவப்படுத்துகிறார். ஆமென், சொல்லுங்க. என்னை எலிஜிபிள் பண்ணுகிறார். ஆமென். என்னை காத்திருப்பின் நாட்கள்ல நான் எப்படி ஆகிறேன்? ஆசீர்வாதத்துக்கு எலிஜிபிளா நான் மாறுகிறேன். ஆமென், தகுதி உள்ளவளா நான் மாறுகிறேன். ஆமென், சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் எனக்கு, தாமதங்கள் எனக்கு நன்மைக்கு ஏதுவானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில நேரத்துல தாமதித்து இருக்கும் போதே மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுது. சிலர் அந்த விஷயங்களை ஜபிக்கிறதே விட்டு விடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், என்னை ஆசீர்வதிங்க, என்னோடு கூட இருங்க. ஆமென். அபிஷேகம் பெற்றவனா இருந்தாலும் கூட தாவீது பல இடத்துல நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா இந்த சங்கீதத்துல அவர் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுகிறதும், ஆமென், எப்பொழுதுமே ஆண்டவருக்காக காத்திருக்குதான் முக்காவாசி இருக்குது. இதுல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. நீர் நியமித்த நேரத்தில், நீ நியமித்திருக்கிற காலத்தில், குறித்த நேரத்தில் எனக்கு செய்ய வேண்டியது நீர் செய்வீர். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, மூணாவது வசனம் சொல்ற, கர்த்தாவே நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பார்? சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள், சில நேரத்தில் தாமதங்கள் நடக்கும் போது என் அக்கிரமத்தை நீர் கவனித்திருக்கிறீர் போல, நான் ஏதோ பாவம் செஞ்சிருப்பேன் போல, இல்லை பாவம் செஞ்சு நம்ம செய்கிற பாவங்கள் நமக்கு நல்லா தெரியும். இது செஞ்சதுனால எனக்கு இவ்வளோ எல்லாம் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள், இவ்வளோ எல்லாம் தாமதங்கள் சொல்லி ஏதேதோ நினைக்க தோன்றும். காத்திருப்பின் நாட்களில் எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட காத்திருக்க மாட்டாங்க. ஆமென், அப்படி தானே? காத்திருக்கும் போது எல்லாம் நம்ம கூட இருப்பாங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வழியில் ரன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, எனக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஆமென், கர்த்தர் எனக்காக செயல்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். தேவனிடத்தில் நம்பிக்கை இருங்கள். சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ ஆமென் அப்படியே தான் நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆமென். சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். ஆமென். உறுதியா சொல்லுங்க பாப்போம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். ஆமென். சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிவேன். சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என்ன வழிகளில் என்னை காப்பவர், இன்னும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உற்சாகமாய் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று முன்னை நடத்திடுவார், என்று முன்னை நடத்திடுவார். என்னை பெரும் துன்ப நேரங்களில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்பங்களில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர்,
எந்த வழிகளில் என்னை காப்பவர் என்று முன்னை நடத்திடுவார். சொல்லுங்க, அன்பின் வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்தவர். ஆசை ஆசையா நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறவர். சொல்லுங்க, என் தேவன் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிற தேவன் ஆசை ஆசையா என்னை ஆசீர்வதிக்கவும் போதுமானவர். ஆமென். எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கும்போது தேவன் என் மேல பிரியமா இல்லையோன்னு சொல்லி நினைக்க தோன்றும். அப்படிதானே? தேவனுக்கு என் மேல இஷ்டம் இல்லையோ, தேவன் என் மேல பிரியமா இல்லையோ நினைக்க தோன்றும். அப்படி கிடையாது. ஆமென். தேவன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஆமென், சில விஷயங்களை நம்மளை சிட்சிப்பார், சில விஷயங்களுக்கு எங்களை கற்றுத்தருவார். அதனாலதான் இந்த அளவு நம்ம வாழ்க்கையில தாமதங்கள் நடந்துட்டு இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய தாமதங்களுக்காக நன்றி. ஏற்ற நேரத்தில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீரேன் ஆண்டவரே. ஆமென். அதே சங்கீதம் 70க்கு வந்துருங்க. 70ல அந்த தாமதங்கள் நடக்கும்போது ஏன் சோர்ந்து போகிறோம்? ஆனா அங்கே பாருங்க, 2வது வசனம் இருக்கு, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். ஏன்னா சில 2 விஷயங்கள் இருக்குது. தாமதங்கள் ஏற்படும் போது நமக்குன்னு நம்முடைய நல் வாழ்க்கையை விரும்பாதவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம விஷயத்துல சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்கும் அது ஒரு பயம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என் உயிரை எடுக்கணும்னு இருக்கிறாங்களே. எப்படின்னா, நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க முன்னால நான் நல்லா வாழ்ந்துடணும். நான் உங்க கூட நடக்கிறவா, நான் நீதியா நடக்கிறவா, நான் தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிறவா, என் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் தேவனுக்கு உகந்ததா இருக்கணும்னு நினைக்கிறவா. ஆனா என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற தாமதங்கள் மற்றவங்க என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிருமே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் செய்வீர்னு சொல்லிட்டு. ஆனா என்னை நகைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்பாக என்னை நன்றாய் வாழ வைங்க, என்னை உயிரோட என்னை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பங்கள் முன்பாக என்னை வாழ வைங்க என்ற ஒரு ஜபம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பயம் என்ன தெரியுமா, அவங்க முன்னால நான் வைக்கப்பட்டுருவேனோ, அவங்க குடும்பம் முன்னால என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம ஆயிருமோ, அப்படி ஒரு பயமும் நமக்குள்ள இருக்கும். ஆமென். 3வது வசனத்தை பாருங்க. ஆ ஆ ஆ என்பவர்கள் ஆன்னு சொல்லிட்டு என் விஷயத்துல இதுதான் நடந்திருக்கணும், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு என் விஷயத்துல சந்தோஷப்படுறவங்க இருக்காங்களே. ஆண்டவரே, அவங்க முன்பாக என்ன நல்லா வாழ வைங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொருத்தருமே கேட்கறது உண்டு. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்பாக தேவன் உங்களை மகிமையை வாழ வைக்க போதுமானவர். ஆமென். சங்கீதம் 37ல 5வது வசனத்தை வாசிங்க. ஆமென். சொல்லுங்க, என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி 37 வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணிரு, காத்து நீ அமர்ந்துரு. மத்தவனுக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ எரிச்சல் ஆகிறதோ சோர்ந்து நீ என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். 9வது வசனம் பாருங்க. அதே பாருங்க, பொல்லாதவர்கள் அற்புட்டு போறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மை உள்ளதுன்னு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறதால நான் சிறுமைப்பட்டு போகல, நான் மேன்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 18 19வது வசனம். சொல்லுங்க, என்னுடைய நாட்கள், என்னுடைய காத்திருப்பின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய காத்திருப்பின் நாட்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திரம் என்றென்றுக்கும் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய சங்கடம் யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார்.
ஆமென். 19 வசனம், அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல திருப்தி அடைவார்கள். காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலும் நீங்க திருப்தி ஆவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. காத்திருப்பு நாட்கள் ஆசீர்வாதம் இல்லாத நாட்கள் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு எந்த குறையாவது இருக்குதா? எந்த குறை இருக்குதா? இல்ல. மத்தவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறது பெருசா தருது, அந்த அளவு உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, நான் காத்திருப்பின் நாட்கள்ல நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல கூட நான் திருப்தி ஆவேன். ஆமென். 34, 37, 40 வசனத்தை முடிச்சிருங்க பாப்போம். 34வது வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். ஆமென். காத்திருக்கிற நாட்களை நீ செய்ய வேண்டியது அவருடைய வழிகளை நீ கைக்கொள். ஆமென். 37வது வசனம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷன முடிவு சமாதானம். சொல்லுங்க, அமர்ந்திரு. ஆமென். கர்த்தரை நோக்கி காத்திரு, செம்மையானவனை பார்த்திரு. ஆமென். துன்மார்க்கனை பார்த்து சோர்ந்து போகாத. உன் முன்பாக காத்திருந்து ஜெய பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துரு, அவங்களுடைய முடிவு சமாதானம். சொல்லுங்க, என்னுடைய முடிவும் சமாதானமா இருக்கும், என்னுடைய வாழ்வு சமாதானமா இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.